தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கைத்தறி நெசவாளர்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதனால் உண்மையிலேயே நெசவு தொழில் என்பது நான் ப்ராக்டிக்கலாக இந்த எப்படி விவசாயம் எப்படியோ அதே மாதிரி தான் நெசவு தொழிலும். அதை யாரும் பண்ணுறது. ஏன்னா நெசவு தொழில் என்பது நமக்கு ஒரு கடினமான தொழில். இன்றைய காலகட்டத்தில் நவீனமாகிடுது, அது வேறு காலம். இன்றைக்கி பார்த்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா இந்த நெசவு தொழில் தான் உற்பத்தி செய்யப்படுற ஆடைகளை தான் நாமெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம். காலப்போக்கில் நவீன காலத்தில் வருகின்ற பொழுது, விஞ்ஞான உலகத்தில் வருகின்ற பொழுது, நாளுக்கு நாள் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் மாறுது. அதனால் நம்முடைய நெசவாளர்களும் தங்களை கொஞ்சம் ஒரு படி மேலே அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் அரசாங்கத்தின் சார்பாக நவீன முறையில் இந்த நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கு ஏதாவது இருந்தால் நம்மளுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்களா, அதை ஒரு நவீன முறையில் உங்களுக்கு எளிதாக இந்த சேலைகளை நெய்வதற்கு அந்த ஏதாவது மெத்தேட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்களா, அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நிறைய விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்குது. நீங்கள் காலில் என்னைக்கு அடித்து என்னைக்கு கையில் கோத்து வர்றது ஏதோ காலத்தில் செய்யலாம். உங்களுக்கு முன்னாடி பையன் செய்வாங்களா? இன்றைக்கி நவீன உலகம், விஞ்ஞான உலகம். இன்றைக்கி பேச பேச லைவில் போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. நமக்கு பின்னாலும் இந்த தொழில் சிறக்க தொடர வேண்டுமென்றால் அதற்கு உண்டான நவீன யுத்திகளை நாம் இந்த நெசவு பயன்படுத்தினால்தான் இந்த தொழில் அழியாமல் காக்கப்படும். அதற்கு ஏதாவது நீங்கள் கைவசம் வைத்திருந்தால் அரசாங்கத்தை எங்களுடைய அரசாங்க பொருள் அதை கொடுத்தால் அதற்கும் உங்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நெசவாளர் பெருமக்களுக்கும் நெசவாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நெசவாளர்களை சந்தித்து பேசிய நிலையில் பார்த்தோம்.